கண்மணி முடியல கண்மணி, வலிக்குது கண்மணி. எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு கண்மணி. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, எல்லாம் சரியா போயிடும். எங்க கையை காட்டுங்க. ஒண்ணும் சரியா போயிடும். ஒண்ணும் இல்லைங்க. கண்மணி எங்க இருக்க? கண்மணி, கண்மணி நான் பேசுறது கேக்குதா? கண்மணி திரும்ப கூடாது, அப்படியே இருக்கணும். கண்மணி, கண்மணி நான் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா? அப்படிதானே எனக்கும் இருந்திருக்கும். அதுக்காக என்ன பழி வாங்குறியா? சரி போதும், கையெடு. எடுக்கிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே என் கூட வாங்க. எங்க? வாங்க சொல்றேன். வாங்க வாங்க. என்னாச்சு இன்ஸ்பெக்டர், கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவங்கள கூட்டிட்டு வந்துட்டீங்களா? அவங்க வரல மேடம். அப்புறம் எதுக்கு சார் நீங்க இங்க வந்திருக்கீங்க? அத சொல்றதுக்கு தானே அவர் இங்க வந்திருக்காரு. நீ அவசரப்படாம வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சாரி இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்லுங்க. முதல்ல நான் சொல்ற விஷயத்தை கேட்டு யாரும் பயப்படாதீங்க. ஐயோ, நீங்க இப்படி சொல்றதே எனக்கு பயமா இருக்கே. மயூரி, முதல்ல அவளை கூட்டிட்டு உள்ள போ. பயப்படாதீங்க மேடம். எங்க விசாரணையில எங்களுக்கு கிடைச்ச தகவலை சொல்றதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். எல்லா தகவலும் உறுதியானதுன்னு சொல்ல முடியாது, அதுவே இறுதியானதுன்னு சொல்ல முடியாது. அதை வச்சுக்கிட்டு எங்களாலே ஒரு முடிவுக்கு வர முடியாதுங்கிறப்ப நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? சாரி சார், அது அவங்களோட பையன், அதான். அவ எனக்கும் தான் பையன். அவர் வந்த விஷயத்த சொல்ற வரைக்கும் அவளை குறுக்குல எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்ற. எல்லாரும் குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடிட்டு வந்தோம். இது வரைக்கும் இந்த வீட்டுல அப்படிதானே நடந்துகிட்டு இருந்தது. அப்பதானே எல்லாரோட ஆசீர்வாதமும் வாழ்த்தும் ஒன்னா கிடைக்கும். விமர்சையா கொண்டாட்டம்.